Yes, question number 401 to 450. Question number 401 to 450. வா என்ற வேர்ச்சொல்லின் வினைமுற்று. வேர்ச்சொல் கொடுத்துட்டு வினைமுற்று, வினையாளனை பெயர், பெயரெச்சம், வினையெச்சம். வந்த அப்படின்னா பெயரெச்சம். கொஸ்டின் நம்பர் 2 பாருங்க. ராமன் வந்தான். கொஸ்டின் நம்பர் 3 10th புக்கில் இருக்குது, 9th புக்கில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். யாப்புல வரும். அது ஆக்சுவலாக நம்பராக கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓர் அடியுள் முதல் 3ஆம் 4ஆம் சீர்களில் முதல் எடுத்து அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்டிருக்கிறாங்க. கொஸ்டின் நம்பர் 4 பாருங்க. நடந்தலை உலகம். நெக்ஸ்ட்டு பழமொழியினை நிறைவு செய்க. ஸோ இது 9th புக்கு, 10th 11th 12th எல்லாமே பழமொழி இருக்குது. நெக்ஸ்ட்டு மோனை சொல்லை கண்டறி. நந்தவனம் நற்றமிழ் முதல் எழுத்து ஒன்றி வருவது. 7 பாருங்க. ஒற்றும் இது 8th புக்கில் கொடுத்துருக்குறாங்க. விடைக்கேற்ற வினா. செந்தமிழ். இலக்கண குறிப்பு பண்புத்தொகை. செம்மை,
செம்மை ப்ளஸ் தமிழ் மை வந்து பார்த்தீங்கன்னா வர்றதுனால உங்களுக்கு பண்புத்தொகை. நம்பர் 10 பாருங்கள். காவிய தரிசனம் எனும் வடமொழி நூலின் தமிழ் நூலாக அமைந்தது வந்து பார்த்தீங்கன்னா தண்டி அலங்காரம். ஸோ 11th புக்கில் 12th புக்கில் இருக்கும். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். நைன்த்து புக்கில் பொருந்தாத சொல்லை கண்டறி அணியில் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். யாப்பில் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. யாப்பின் உறுப்புகள் எழுத்து, அசை, சீர், அடி, தலை. இதில் நம்ம யாப்பில் பார்ப்போம். ஸோ அதில் அகவல் ஓசை, செப்பல் ஓசை, துள்ளல் ஓசை, தூங்கல் ஓசைன்னு வரணும். யாப்பு அணியில் இந்த மாதிரி கூட கொஷின் கேட்கலாம். யாப்பின் உறுப்புகள், யாப்பின் உறுப்போட பற்றி எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி உங்களுக்கு பொருந்தா சொல்லை கண்டறிக அப்படின்னு கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது, ஃபார் எக்ஸாம்பிள் சீரில் சிந்தடி, அளவடி, நெடிலடி, களி நெடிலடி, அந்த மாதிரி ஏதாவது சொற்கள் கொடுத்துட்டு பொருந்தா சொல்லை கேட்பாங்க. எதிர்ச்சொல் 6th புக்லேயே இருக்குது. நெக்ஸ்ட் பிரித்து எழுதுக. இது ஓல்டு புக்லேயும் இருக்குது, நியூ புக்லேயும் கொடுத்துருப்பாங்க. யாப்பில் பாடல்கள் கொடுத்துட்டு இந்த மாதிரி என்ன டைப், இந்த பாடல் வந்து பார்த்திங்கன்னா புது புக்கில் இருக்குது. இந்த கொஸ்டினோட ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா பழைய புக்கில் இருக்கும் பாருங்க, 9th புக்கில். இணை மோனினா உருவு மோனை, கூலை மோனை, மேற்கதுவாய், கீழ்கதுவாய். அதில் வந்து எந்த இதுன்னு சொல்லியிருப்பாங்க. முதல் எழுத்து ஒன்றி வருவதா, இரண்டாம் எழுத்தா, நான்காம் எழுத்தா அப்படின்னு. இவ்வகை வாக்கியம் என கண்டறிக. கொஸ்டின் நம்பர் 18 பாருங்கள். ஸோ 17, 18 கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. 17, 8 தன்வினை, பிறவினை, அதே மாதிரி செய்தி வாக்கியம், கட்டளை வாக்கியம்.
மல்லிகை சூடினால் இது 6th புக்கில் இருக்குது. ஆகுபெயர் 7th புக்கில் இருக்கு பாருங்க. கொஷின் நம்பர் 20. பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் கல்லாதவர்கள். ஓல்டு புக்கில் கொஷின்ஸ் இருக்குது. கொஷின் நம்பர் 22 பாருங்கள். Question number 24. புறநானூற்றின் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர். நியூ புக்லேயே கொடுத்துருக்குறாங்க, ஓல்டு புக்லேயே இருக்குது. 11th 12th புக்கில் இருக்கும். 11th புக்கில் பாருங்கள், ஜியு போப்புன்னு சொல்லி ஒரு யூனிட் இருக்கும். இலக்கியத்தில் அது நியூ புக்லேயே கொடுத்துருக்குறாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஓல்டு புக்லேயே இருக்குது. நைன்த்து புக்கில் இருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இது 11th புக்கில் இருக்குது. புறநானூறு அதே அந்த ஒரு யூனிட் வச்சே பாருங்கள், 2-3 கொஷின்ஸ் கேட்டிருக்கிறாங்க.
Question number 28. தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் வந்து பார்த்தீங்கன்னா வளன். முத்தொள்ளாயிரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோழ நாடு. முத்தொள்ளாயிரத்தின் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை, ஆனால் பட் அது புறத்திரட்டு அப்படிங்கிற ஒரு இதிலிருந்து எடுத்திருப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சேர சோழ பாண்டிய மன்னர்களை பற்றி குறிப்பிடும் நூல் முத்தொள்ளாயிரம். தொல்காப்பியத்திலே பல்லு பற்றி அந்த இலக்கியத்தில் சொல்லியிருப்பாரு. தொல்காப்பியருடைய இந்த அடிகள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இலக்கியத்தில் சொல்லியிருக்கிறாங்கன்னா பல்லு அப்படிங்கிற இலக்கியத்தில் சொல்லியிருக்கிறாங்க. சந்து இலக்கியம் இது 9th புக்கில் இருக்குது. தமிழ் விடு தூது. சந்து இலக்கியம் வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படுவது தூது. டென்த் நியூ புக். சங்க இலக்கியங்களில் கரகாட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? குடக்கூத்து. பட் இந்த கோட்ஸ் வந்து ஸ்கூல் புக்கில் கிடையாது, 11th புக்லேயுமே இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அகத்தியர் இந்த மாதிரி அகத்தியர் சொல்லியிருக்க மாட்டார். பாரதியார் சித்தர் கிடையாது. ஆப்ஷனில் நீங்கள் இப்படி தான், இன்கேஸ் உங்களுக்கு ரொம்ப டஃப்பாக வந்துருச்சு அப்படின்னா, தெரியல அப்படின்னா, கண்டிப்பாக இதில் யார் சித்தரே கிடையாதுன்னு பாருங்கள், பாரதியார் வரமாட்டார். ரிமைனிங் 3 ஆப்ஷன் தான். ஸோ அகத்தியர் தான் வந்து பார்த்திங்கன்னா முதன்மை. ஸோ அப்படிங்கும்போது அவர் இந்த மாதிரி கோட் சொல்லியிருக்க மாட்டார். ரிமைனிங் திருமூலர், கடுவெளி சித்தரில் நீங்கள் ஆப்ஷன் சூஸ் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். இது ஓல்டு புக்லேயே கொடுத்துருக்குறாங்க, நியூ புக்லேயே இருக்குது 11th புக்கில். புலமை பெருங்கடல் என அழைக்க பெற்றவர் வந்து உவே சாமிநாதர்.
தமிழ் இமயம் நேற்று ஒரு நம்ம கொஷின் டெஸ்ட் வச்சுருப்போம். அவர் தான் வாசுப்பா மாணிக்கனர் தான் தமிழ் இமயம். காந்தியடிகள் தமிழகம் வந்த போதெல்லாம் அவரது மேடை பேச்சினை மொழிபெயர்த்தவர் திருவிக. இது ஓல்டு புக்கில் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கொஸ்டின்ஸு. திருவிக ஓல்டு 10th புக் எடுத்து படிங்க. நியூ புக்கு 10th இருக்குது. தாதா சாஹிப் விருது வந்து பார்த்தீங்கன்னா 12th புக்கில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். சிவாஜி கணேசன் ஃபஸ்ட்டு தாதா சாஹிப் பால்கே விருது இங்கே வாங்கியிருப்பார். அது 12th புக்கில் சிவாஜி கணேசன் அந்த திரைக்கலை பற்றி ஒரு யூனிட் இருக்கும், இயல் இருக்கும். அதில் ஃபுல்லாகவே ப்ரீஃபாக கொடுத்துருப்பாங்க. இது 10th புக்கில் இருக்குது. நாடகக்கலை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள். நான் முத்துசாமி, நான் முத்துக்குமார் நடிச்சிடாதீங்க. ஆப்ஷன் இல்லை, மேபி ஆப்ஷன் கொடுத்தாங்களா? தமிழ்நாடக தந்தைனா யார், தமிழ்நாடக தலைமை ஆசிரியர் யார், இதெல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த ஆப்ஷன் சும்மா கொடுக்கல வைங்க. சங்கரதாஸ் சுவாமிகள், பொம்மல் சம்பந்த முதலியார், நைன்த்து புக்கள் இருக்குது. ஆசியாவிலே மிக பழமையான நூலகம். இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நடுவண் நூலகம். இந்த மாதிரி கொஷின் கேட்டிருக்கிறாங்க. மிக பழமையான நூலகம். மஞ்சட்காமாலைக்கு எளிய இது 9th புக்கில் இருக்கும். உணவே மருந்துன்னு ஒரு இயல் இருக்கும் 3rd டேர்மில். எல்லாமே கீழானை கிள்ளி, கீழா நெல்லி, கீழ்வாய் நெல்லி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மஞ்சட்காமாலைக்கு எளிய மருந்தாக இன்று பயன்பாட்டில் இருக்கும் செடி. செடினா என்னன்னு, கொடினா என்னன்னு தெரிஞ்சுக்குங்க. கொடினா ஒரு நூலை கட்டி விட்டிங்கனாவே பாட்டுக்கு மேலே போய்கிட்டே இருக்கும். எவ்வளோ தூரத்துக்கு நூல் கட்டினீங்க. உப்பள தொழிலாளர் உவர்ப்பு வாழ்க்கையை குறிக்கும் போதிலும் கரிப்பு பணிகள். இது நியூ புக்கு. ஸோ 11th 12th இருந்தே மினிமம் 10 to 15 கொஷின்ஸ் கேட்டிருக்கிறாங்க. குரூப் 4 கொஷின் இது. 11th 12th கம்பல்சரி ப்ரிப்பேர் பண்ணணும். இலக்கணம், மெய்மயக்கம், நிறுத்தற் குறியீடு, புணர்ச்சி,
கலைச்சொல் அறிவோம். இப்போ ப்ளஸில் இலக்கணமாக 11th 12th கொடுத்துருக்குறாங்க இந்த டாப்பிக்லாம். தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றிய தமிழ் படைப்பாளர் ப. சிங்காரம். இதுவும் 12th புக்கு தான். முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் 7th புக்கு. ஓல்டு புக்கு நியூ புக்கில் ரெண்டுலேயுமே இது இருக்குது. இதெல்லாம் சிலபஸில் கொடுத்துருக்குறாங்க டாப்பிக்கு. அதனால் ஓல்டு புக்கு நியூ புக்கில் 10th 12th ரெண்டுலேயுமே இருக்குது இந்த டாபிக். அதனால் 10th புக்கில் இருக்கக்கூடிய திரைப்பட கலை நான் ப்ரிப்பேர் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. படித்து தான் அவனுக்கு கம்பல்சரி கொஷின்ஸ் கேட்பாங்க. தெருக்கூத்தை தமிழ் கலையின் இதுவும் பாருங்கள், ஒரே கொஸ்டின்ஸ் ஒரே பேஜ்லேயே 2 கொஸ்டின்ஸ் அப்படியே எடுத்துருக்குறாங்க. நாடக கலையை மீட்டெடுப்பதே எனது குறிக்கோள் அப்படின்னு சொன்னது நான் முத்துசாமி தான். அதே பேஜில் இதே இருக்கக்கூடிய இன்னொரு கொஸ்டின்ஸ் எடுத்துருக்குறாங்க. இது ஓல்டு 10th புக்கில் காந்தியடிகள் பெற்றோரிடம் அன்பாக நடந்து கொள்ள காரணமாக அமைந்த நூல். ஓல்டு 10th புக்கில் இந்த கொஷின்ஸ் இருக்குது. ஸோ அப்படியே நீங்கள் நோட்டில் கூட நோட் பண்ணிகிட்டே வரலாம். எந்தெந்த கொஷின் 10th எந்த கொஷின்ஸ் கேட்டிருக்கிறாங்க எந்த டாப்பிக்கில் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும் ஃபுல்லாக. இது நியூ புக்கு 9th இயல் 3 or 4 சம்திங் இருக்கும். அலெக்சாண்டர் பெயின் குறியீடுகளை மின்னாற்றலுடன் அச்சிடுதல். ஜான் ஷெப்பர்ட் பாருங்க, தானியங்கி பண இயந்திரம் அந்த ஏடிஎம். மைக்கேல் ஆல்ட்ரிச் இணைய வணிகம். இனி நம்ம எல்லாமே ஆன்லைன் ஷாப் பண்ணுறோம். எஸ், நெக்ஸ்ட்டு செஷனில் பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 451 to 500